கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் பெயரினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவருடைய அன்பை பற்றி பார்த்துட்டு வரோம். உங்களை தள்ளாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை புறக்கணிக்காத கர்த்தர் இருக்கிறார். மனுஷங்க நம்மளை புறக்கணித்து தள்ளலாம். நம்முடைய தேவைகள் முடிஞ்சு போனோன்னே நம்மளை வேண்டான்னு சொல்லலாம். அதான் மனுஷனுடைய சுபாவம். சில நேரங்களில் பல உறவுகள் பொய்யா போயிருக்கும். பல சூழ்நிலைகள் நம்மளை மனதை வெறுத்து போக பண்ணியிருக்கும். கடன் பாரம், சரீரத்தின் வேதனை, பலவீனம், தொழிலில் நஷ்டம், குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல், இது எல்லாமே மனதை பேதலிக்க வச்சு நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கோம். அதோடைய முடிவு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு கடவுள் மீது வெறுப்பு வருது. வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போகிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரியே, வாழ்க்கையின் நம்பிக்கை இழந்து போன உங்களுக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒரு செய்தி உண்டு. உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. நாம் அதைத்தான் இங்கே யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் வாசித்தோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. யார் வேணாலும் உங்களை தள்ளி இருக்கலாம். தயங்காமல் ஆண்டவர் இயேசுவிடம் வாருங்கள். தயங்காதீங்க. உங்களுடைய சரீர நிலையை நினைச்சு பதறாதீங்க. ஐயோ, நான் இப்படிப்பட்ட உயர்வான இடத்துல இருந்தேன், இன்னைக்கு நான் தரம் தாழ்ந்து போனேனே, எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனே, வருத்தமே படாதீங்க. உங்களை தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உங்களுக்காய் ரத்தம் சிந்தின தேவன் இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவங்களையும் துரத்தப்பட்டவங்களையும் தூக்கி எடுப்பதற்கு அவர் தம்முடைய கிருபையுள்ள கரத்தை நீட்டுகிறார். உங்களுக்கு தேவன் முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்ன? ஒன்னே ஒன்று தாங்க. உங்கள் வாழ்வின் முதல் இடத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள். எனக்கு இனிமேல் எல்லாமே இயேசுதான், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை பராமரிக்கிறவர் அவர்தான் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்களேன். எந்த மனுஷங்கள்லாம் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒன்று, மனுஷன் தேடி வந்தோடனே, வசதி வாய்ப்பு வந்தோடனே ஆண்டவரை கண்டுக்காமல் இருந்துடக்கூடாது. வாழ்க்கையின் முதலிடம். அதிகாலை எழுந்த உடனே முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு முயற்சி செய்யுங்க. தயங்காதீங்க, தயங்காதீங்க. எழுந்து வாருங்கள். ஆண்டவர் இரு கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார். உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். உங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். உங்களை சௌக்கியமாய் வாழ பண்ணுவார். நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.